வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் குறைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் ஏனைய சலுகைகள் தொடர்பாக குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை அரசியலமைப்பு தடையாக இருப்பதாக அறிய முடிகின்றது. அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவில் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகள் குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனொரு முயற்சியின் ஒரு அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் ஏனைய சலுகைகள் குறைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஆய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்திருந்தார். இவ்வாறு இருப்பினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகள் அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அகற்றவோ முடியாது என்ற குழு கண்டறிந்திருக்கின்றது. ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டவுடன் அத்தகைய பதவி வகிப்பவர்கள் சம்பளம் கொடுப்பனவுகள் பெறுவதற்கு அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் தகுதியுடையவர். இந்த சரத்துக்களில் எந்த ஒரு திருத்தம் ரத்து அல்லது மாற்று அல்லது இந்த சரத்துக்கான முரணான எந்த ஒரு சட்டமும் அதன் விதிகளுக்கு பின்னோக்கி செயல்படக்கூடாது என்பதும் சொல்லப்படுகின்றது. பின்னோக்கி செயல்படும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்றுவது அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது. ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய வீட்டின் வாடகையின் பெறுமதி அரசாங்க மதிப்பீட்டின் அடிப்படையில் 4.6 மில்லியன் ரூபாய். இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான தொடர்பில் பெரும் வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. சந்திரிகா மைத்ரி மஹிந்தவுக்கு தனிச்சட்டம் கிடையாது, எச்சரிக்கும் அரசாங்கம். கடிதம் மூலம் அறிவித்தால் தன் அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லங்களிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பிடுவது அவர்கள் வகித்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற பதவிக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்ற அரசாங்க தரப்பு சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோத்தபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி டனசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசா ஒரு சட்டமும், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு ஒரு சட்டமும், மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஒரு சட்டமும், மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரிதொரு சட்டமும் இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது நலிந்த ஈதிச குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வகிக்கும் இல்லங்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் வெறுமனே ஊடக பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தகவல்களை நாம் தற்பொழுது முன்வைத்திருக்கின்றோம். அதற்கமைய இல்லங்களிலிருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் மறவிட்டோம். இதற்கு முன்னர் இந்த இல்லத்தை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி டனசிங்க பிரேமதாசாவின் பாரியார் பிரேமதாசா அதனை ஒப்படைத்துவிட்டு சென்றார். அதன் பின்னர் கோத்தபய ராஜபக்சவும் அவ்வாறே செயற்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதனை பயன்படுத்தியிருக்கவில்லை. இவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளே. அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு சட்டம் இல்லை. மைத்திரிபால சிறிசேனாவின் இல்லம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பில் உத்தியோகபூர்வம் இல்லம் என்றால் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு அவர்கள் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டில் அதிகாரம் கிடைத்த பின்னர் ஓய்வு பெற்ற பின்னர் வசிப்பதற்கென்று சுமார் 400 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அரசு செலவில் இந்த குறித்த இல்லம் புனரமைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் தற்பொழுது இந்த இல்லத்தை நிர்வகித்து செல்வது அரசாங்கத்துக்கு பெரும் சுமை. எனவே விரைவில் இந்த இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடிதம் அனுப்பினால் வெளியேறுவோம் என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதிகளாகவார்கள். எனவே இவர்கள் செயற்படுவது அவர்கள் வகித்த பதவிக்கு தகுதியானது இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மாவை சேனாதிராசா மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்குரிய பிரதான கடிதம் சிக்கியிருக்கின்றது. சுமந்திரனின் ஏற்பாட்டில் வைத்தியர் சத்தியலிங்கம், சிவஞானம் மற்றும் சயந்தன் சாணக்கியன் முன்னெடுப்பின் மூலம் வரையப்பட்ட கடிதத்தில் மாவை சேனாதிராசா கடும் மன அழுத்தத்தினால் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். வேறு யாருடையும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டவர்கள் வெளிப்படுத்திய பதிவே மாவை சேனாதிராசா இந்த நிலைமைக்கு சென்றதற்கு பிரதான காரணம். தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதிகமான மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியும் செய்தி வெளியிட்டிருந்தார். தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதிராசாவை வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் சுமந்திரன். அது மட்டுமன்றி தமிழ் பொது வேட்பாளருக்காக மாவை ஆதரவளித்தவை தொடர்பாக விளக்கம் கேட்டும் கடிதம் அனுப்பியிருந்தார்.
சுமந்திரனின் வழிகாட்டலில் மத்திய குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பதவி விலக நிர்பந்தித்த செய்தமை அவருடைய மன அழுத்தத்துக்கு பிரதான காரணம். சொந்த கட்சியின் தலைமைக்கு இந்த நிலைமை. அத்தோடு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மாவை சேனாதராசவின் வீட்டுக்கு சென்றிருந்த தமிழ்ச கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் சிவஞானமும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் மாவை கடும் துணியில் பேசியிருக்கின்றனர். சுமந்திரன் உங்கள் கட்சியிலிருந்து நிச்சயம் நீக்கிய தீருவார் யாழ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த விடயங்களில் கடும் மனச்சூழல் இருந்த மாவை சேனாதராசா சுயநினைவு இழந்த நிலையில் வீட்டிலிருந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். கொழும்பிலிருந்து வந்த டக்ளஸின் வாகனத்தில் போதைப்பொருள் விசேட அதிரடிப்படை சுற்றி வளைத்து கைது. டக்ளஸின் உதவியாளர் ஒருவர் போதைப்பொருளுடன் டக்ளஸின் ஸ்ரீதர் தியேட்டருக்கு முன்னிருக்கும் டக்ளஸின் தம்பியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் வைத்து அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் குறித்த போதைப்பொருள் டக்ளஸ் கொழும்பிலிருந்து வந்தபோது அவரது வாகனத்தில் கொண்டு வந்ததாக போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். டக்ளஸின் இபிடிபி உறுப்பினராக இருந்த குகப்பிரியன் தம்பியை இவ்வாறு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. குகப்பிரியனும் ஏற்கனவே போதைப்பொருளுக்கு அடிமையானவர் என்பதுடன் குறித்த நபரை டக்ளஸ் தேவானந்தா புனர்வாழ்வுக்கு அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதேவேளை டக்ளஸின் இன்னுமொரு கூட்டாளியான தவராசாவின் மகனும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர். பல திருட்டு வேலைகள் செய்துவிட்டு பிடிபட்டு தவராசாவினால் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டவர் என்றும் தெரிய வருகிறது. அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மீண்டும் ஒரு வழக்கு. யாழ் மாவட்டம் சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஆர்ப்பாட்டக் குழுவின் யாழ் மாவட்ட தலைவர் ஆகியோருக்கு எதிராக யாழ் நீதிமன்றம் வழக்கு நிலுவை அறிவித்திருக்கிறது. தங்களுக்கு எதிராக யாழ் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெற இருக்கும் கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும் வேளை ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஒழுங்கு செய்வதாக இரகசிய தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தங்களால் நடத்தப்படும் பேரணியை 1979ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் தடை செய்ய விண்ணப்பிக்கின்றோம். இது தொடர்பாக தங்கள் தரப்பு நிலைப்பாட்டினை நீரடியாகவோ சட்டத்திறனியூடாகவோ யாழ் நீதிமன்றத்தில் 30ஆம் திகதி மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிடுகின்றது. எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நீரடியாகவோ சட்டத்திறனி ஊடாகவோ மேற்கொள்ள 30ஆம் திகதி அன்று முற்பகல் 9:30 மன்றில் தோன்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. இந்த அறிவித்தலை போலீசார் ஊடாக சிபிஆருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. பொதுமக்களுடன் ஒன்றாக நிற்பதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய கடமை. பொதுமக்கள் சார்பான கருத்துக்கள் கேட்பதற்கும் பொதுமக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்துடன் கதைப்பதற்கும் பொதுமக்கள் பாராளுமன்ற பிரதிகளை தெரிவு செய்கின்றார்கள். தம்பி தங்கைகள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் முன்வைப்பதற்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற டிசிசி மீட்டிங் வரும்போது கவன ஈர்ப்பு போராட்டம் செய்வது என்பது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. பொதுமக்களை பாதிக்காத வகையில் கருத்து சுதந்திரம் என்பது இலங்கையில் அரசியலமைப்பில் தெளிவாக சொல்லப்படுகின்றது. அவர்களுடன் நிற்கின்றேன் என்பதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது என்பது ஜனநாயக உரிமைகளை இரும்புக்கரம் கொண்டு நசுக்கும் செயற்பாடுகளில் ஒன்று. உளம் சார்ந்த ஆதரவு இருப்பது என்பதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீதிமன்றத்துக்கு போலீசார் வழக்காக அழைத்திருப்பது மிகவும் கீழ்த்தரமான அரசியல் என்பது வெளிப்படையான உண்மை. எனது பெயர் இதில் குறிப்பிடப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தில் நான் சட்டங்களை மதித்து ஆஜராகுவேன். எனது தம்பி தங்கைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாமல் முகப்புத்தகங்களில் அவர்களின் உணர்வுகளை கிளறி பார்க்கும் கேவலமான அரசியல்வாதி நான் அல்ல என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாத அர்ச்சுனா அவர்கள். எப்படியெல்லாம் திட்டமிட்டு நசுக்கப்படுகின்றோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் இவை. மக்கள் இனியாவது இந்த அரசாங்கத்தை பற்றி உண்மைகள் உற வேண்டாம். ஒருவன் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றான் என்பதற்காக எல்லா விடயங்களிலும் அவரை நீதிமன்றத்துக்கு அழைப்பது சரியா? இலங்கையின் நீதித்துறையின் செயற்பாடுகள் இதுதானா? ஜனாதிபதி எமது இடத்துக்கு வரும்போது தானே நாம் எமது பிரச்சினை முன்வைக்க முடியும். அவ்வாறு இருப்பின் வேலையில்லா பட்டதாரிகள் சுகாதார தொண்டர்கள் ஆகியோரை ஜனாதிபதி சந்தித்து அவர்களின் பிரச்சினைக்கு ஒரு வாக்குறுதியை வழங்க வேண்டாம். தேர்தலில் வெற்றி பெறும் வரை தான் அவர்களின் வாக்குறுதிகள் அடுக்கப்பட்டனவா? மக்கள் இனியாவது உணர்ந்து வாக்களியுங்கள். சிங்கள கட்சிகள் ஆசை வார்த்தைகள் கூறி எமது வாக்குகளை மட்டும் பெறுவது அவர்களுடைய பிரதான நோக்கம். மற்றபடி எமக்குரிய தீர்வுகள் வழங்கப் போவதும் இல்லை. எமது தமிழ் கட்சிகள் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அரசுக்கு அழுத்தங்களையாவது கொடுத்திருப்பார்கள்.
சஜித் பிரேமதாச தலைமையில் சந்திப்பு. முஸ்லிம் தலைவர்களை காணவில்லை. பாராளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் மக்கள் குரலை மேலும் மேலோங்கிச் செய்வது வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் கூடினார். கூட்டணியில் ஹக்கீம் ரிசாத் அங்கம் வகிக்கும் நிலையில் அவர்களின் எவரும் இந்த சந்திப்பில் பங்கேற்கவில்லை. பாராளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்க்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சினையை அரசாங்கத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் அனைவரையும் ஒன்று திரட்டுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் வைத்திருந்தார். வடகிழக்கில் நெல் வாங்க அரசு பணம் ஒதுக்காது. இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. கால்நடை மாற்றங்களில் நெல் வயல்கள் மிகவும் அழிக்கப்பட்டு மிகவும் சேதத்துடன் காணப்படுகின்றன. ஏக்கருக்கு 40,000 தருவதாக சொல்கின்றார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு 8,000 மட்டுமே கிடைக்கும். அறுவடை நேரத்தில் விவசாயிகள் தங்களிடமிருந்து நெல்லை வாங்குவதாக கூறினாலும் நிதியமைச்சு நெல்லை சந்தைப்படுத்தல் வாரியத்துக்கு 5 பில்லியன் ரூபாவை வழங்கவில்லை. அறுவடை நேரத்தில் நெல் பற்றாக்குறை ஏற்படும் போது ஆலை உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை வாங்குகின்றார்கள். அறுவடைக்கு பிறகு பணத்தை ஒதுக்கி வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத காரணத்தில் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது. இதை திட்டமான அரசு அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் நடக்க வேண்டாம். அரசு அரிசி வாங்க விரும்பினால் இப்போது பணம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டாம். ஆனால் அரசு இன்னும் பணத்தை ஒதுக்கவில்லை. அரசியல் அரங்கில் ஒதுக்குவதாக குறிப்பிட்டாலும் பணம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் இவ்வாறான மாவட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் கிடைப்பதில்லை. தற்போதைய துணை அமைச்சரே கூட அதே நேரத்தில் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்று கூறுகின்றார். இதற்கு நடவடிக்கை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற சாணக்கியன் வேண்டுகோள் வைக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 190 ரூபா, கனேடியன் டாலர் 210 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 316 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 225 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 376 ரூபா, சுவிஸ் பிராங்க் 336 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 301 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 790 ரூபா, குவைத் தினார் 966 ரூபா, ஓமான் ரியால் 773 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் இந்தியா கண்டனம். இந்திய மீனவர்கள் கைது நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்தில் இந்தியா கண்டனம் தெரிவிப்பதாக இலங்கைக்கு இருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். நெடுந்தீவுக்கு அருகாமையில் இன்று அதிகாலை 13 இந்திய மீனவர்கள் கைது வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ள சம்பவம் பதிவாகியிருக்கிறது. குறித்த மீன்பிடி படகில் இருந்த 13 மீனவர்களில் 2 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை சிறு காயங்களுக்கு இலக்கான ஏனைய 3 மீனவர்களும் அதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை பார்வையிட யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய ஜெனரல் காரியர் அதிகாரிகள் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர். வாழ்வாதாரம் தொடர்பான அறிக்கையினை கவனத்தில் கொண்டு மீனவர்கள் விவகாரத்தினை பரிவுடன் மனிதோமன அடிப்படையில் அணுக வேண்டியதன் தேவை குறித்து இந்திய அரசாங்கம் எப்பொழுதும் வலியுறுத்தி வருகிறது. அனுமதியற்ற தொலைபேசிகளுக்கும் சிக்கல், விலை குறைய அதிக வாய்ப்புகள். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதியில்லாத கையடக்க தொலைபேசிகள் கண்காணித்து பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிக்கின்றார். எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஹேரத் விளக்கம் அளிக்கையில், எமது நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம். பொதுமக்களை தயவு செய்து கேட்டு நிற்கின்றோம். இதுபோன்று அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி பயன்பாட்டை தடுக்க விரைவில் புதிய தானியங்கி அமைப்பை நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளால் நமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத நடவடிக்கைகள் குறைத்து நாட்டில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களை பாதுகாப்பதே இதன் பிரதான நோக்கம். அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசியின் மூலம் மேற்கொள்ளப்படும் சமூக விரோத நடவடிக்கைகள் குறைப்பதற்கும் கையடக்க தொலைபேசியின் மூலம் சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண்பதை நோக்கமாக கொண்டு பலப்படுத்துவதன் ஊடாக இதே நேரத்தில் பலப்படுத்துவதற்கும் இதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் சந்தையில் சட்டபூர்வ கையடக்க தொலைபேசிகள் பெருக்கம் அதிகரிப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் விலை குறைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்வுகூறல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் சரோஜாவுக்கு திருக்குர்ஆனும் இஸ்லாமிய நூல்களும் வழங்கி வைப்போம்.
அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பிரதிகளுக்கும் பெண்கள் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா உட்பட பிரதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. நன்றி.